ஒரு சீடன் தன குருவிடம் கேட்டான். நல்லதை படைத்த ஆண்டவன்தானே கெட்டதையும் படைத்துள்ளான். அதனால் நல்லதை மட்டும் ஏற்பது போல் கெட்டதையும் ஏற்றால் என்ன? அதற்கு குரு சிரித்துக்கொண்டே, அது அவரவர் விருப்பம் என்றார். பகல் உணவு வேளை வந்தது. அந்த சீடன் தனக்கு அளிக்கப்பட உணவைப் பார்த்து அதிர்ந்து விட்டான். ஒரு கிண்ணத்தில் பாலும் மறுகிண்ணத்தில் பசுமாட்டு சாணமும் வைக்கப்பட்டு அவனிடம் உண்ணக் கொடுக்கப்பட்டது. சீடன் விழித்தான். குரு புன்முறுவலுடன் அவனிடம் சொன்னார், பால், சாணம் இரண்டுமே பசுமாட்டிடம் இருந்துதானே வருகிறது. பாலை ஏற்றுக்கொள்ளும்போது சாணியை ஏற்றுக்கொள்ளக் கூடாதா? எனக் கேட்டார். சீடன் விழித்தான். குரு தொடர்ந்தார். பால் போன்ற நல்லவை நாம் மகிழ்வாய் வாழ அதனை அப்படியே ஏற்கலாம். சாணியை விலக்கி மண்ணில் புதைத்து உரமாக்குவது போல் தீயவைகளை விலக்கி புதைத்து அது தரும் பாடத்தை வாழ்விற்கு உரமாக்கி உயரும் வல்லமை கற்க வேண்டும் என்றார்.